சிவபெருமானின் மகிமை. சிவபெருமான் தொடக்கமும் முடிவும் இல்லாத பரம்பொருள். அவர் அமைதியாக இருப்பதே உலகத்தை இயக்கும் பேராற்றல். சிவன் அழிப்பவன் என்று நினைப்பது தவறு. அவர் பழையதை மாற்றி புதியதை உருவாக்கும் சக்தி. சிவம் என்றாலே மங்களம், நன்மை, சமநிலை. அந்த சமநிலையால் தான் இந்த உலகம் இன்னும் நிலைத்திருக்கிறது. சிவபெருமான் கண்மூடி தியானம் செய்கிறார். சிவபெருமான் கண்மூடி இருப்பது தூக்கம் அல்ல, அது ஆழ்ந்த தியானம். வெளி உலகத்தை பார்க்காமல் உள்ளே உள்ள உண்மையை உணர சொல்லும் அடையாளம் அது. மனம் அமைதியான போதுதான் உண்மை வெளிப்படும் என்பதை சிவன் நமக்கு கற்றுத்தருகிறார். அமைதியை மிக பெரிய சக்தி என்பது சிவனே சாட்சி. சிவனின் மூன்றாவது கண் திறந்தால் என்ன நடக்கும்? சிவனின் மூன்றாவது கண் கோபத்தின் சின்னம் மட்டுமல்ல, அது ஞானத்தின் கண். அந்த கண் திறந்தால் அறியாமை அழிகிறது, தீமை சாம்பலாகிறது, உண்மை வெளிப்படுகிறது. நம்முள் இருக்கும் அகந்தை, பொய், பயம் எல்லாமே எரியும் தருணமே மூன்றாவது கண் திறப்பு. காக்கும் சிவபெருமானின் சக்தி. உலகத்தின் சமநிலை குலைந்தால் சிவபெருமானின் சக்தி செயல்படுகிறது. தீமை அதிகமாகும் போது நல்லது காக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் சிவன் அழிக்கும் சக்தியாக தோன்றுகிறார். ஆனால் அந்த அழிவின் பின்னால் புதிய படைப்பு உருவாகிறது. அதனால்தான் சிவன் பயமுறிந்தும் தெய்வம் அல்ல, பாதுகாப்பு தரும் தெய்வம். பெருமானின் திருநீரின் ரகசியம். திருநீர் இந்த உடல் நிரந்தரம் அல்ல என்பதை நினைவூட்டுகிறது. எவ்வளவு பெருமை, பணம், பதவி இருந்தாலும் கடைசியில் மிஞ்சுவது சாம்பல்தான். அகந்தை எரிந்த பிறகு கிடைப்பதே திருநீர். அதனால்தான் சிவன் அதை பூசுகிறார். அது துறவியின் சின்னம், உண்மையின் சின்னம், வாழ்க்கையின் பாடம். ஏன் சிவன் சுடுகாட்டில் வாசம் செய்கிறார்? சிவன் சுடுகாட்டில் இருப்பது மரணத்தை பயப்பட வேண்டாம் என்று சொல்ல. அரசனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கடைசி இடம் ஒன்றே. அங்கே எந்த வேஷமும் இல்லை. அங்கேதான் வாழ்க்கையின் உண்மை தெளிவாக தெரிகிறது. பற்றின்மை, அகந்தை இல்லாமை, உண்மையை உணர செய்யும் இடமே சுடுகாடு. சிவபெருமானின் கோபமும் கருணையும். சிவனின் கோபம் தீமைக்கு மட்டுமே. பக்தர்களுக்கு அவர் முழு கருணையை காட்டுகிறார். ஒரு தந்தை போல் தவறு செய்தால் தண்டிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். நீதியும் கருணையும் சமநிலையாக இருக்கும் இடமே சிவன். அதனால்தான் அவர் பயமும் இல்லை, அளவில்லாத அன்பு உள்ள தெய்வம். ஒரு நிமிடம் சிவன் தத்துவத்தை பற்றி பார்ப்போம். சிவ தத்துவம் மிக ஆழமானது, ஆனால் எளிமையானது. இந்த உலகத்தின் தனித்தனியாக எதுவும் இல்லை, அனைத்தும் ஒன்றே. அந்த ஒன்றின் பெயரே சிவம். நாம் வேறுபாடு பார்க்கிறோம், ஆனால் அது மனதின் மாயை. அந்த மாயையை தாண்டி உணர்ந்தாலே சிவஞானம் பிறக்கும். பெருமானின் திருநீரின் ரகசியம். திருநீர் இந்த உடல் நிரந்தரம் அல்ல என்பதை நினைவூட்டுகிறது. எவ்வளவு பெருமை, பணம், பதவி இருந்தாலும் கடைசியில் மிஞ்சுவது சாம்பல்தான். அகந்தை எரிந்த பிறகு கிடைப்பதே திருநீர். அதனால்தான் சிவன் அதை பூசுகிறார். அது துறவியின் சின்னம், உண்மையின் சின்னம், வாழ்க்கையின் பாடம். ஏன் சிவன் சுடுகாட்டில் வாசம் செய்கிறார்? சிவன் சுடுகாட்டில் இருப்பது மரணத்தை பயப்பட வேண்டாம் என்று சொல்ல. அரசனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கடைசி இடம் ஒன்றே. அங்கே எந்த வேஷமும் இல்லை. அங்கேதான் வாழ்க்கையின் உண்மை தெளிவாக தெரிகிறது. பற்றின்மை, அகந்தை இல்லாமை, உண்மையை உணர செய்யும் இடமே சுடுகாடு. சிவபெருமானின் கோபமும் கருணையும். சிவனின் கோபம் தீமைக்கு மட்டுமே. பக்தர்களுக்கு அவர் முழு கருணையை காட்டுகிறார். ஒரு தந்தை போல் தவறு செய்தால் தண்டிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். நீதியும் கருணையும் சமநிலையாக இருக்கும் இடமே சிவன். அதனால்தான்
அவர் பயமும் இல்லை, அளவில்லாத அன்பு உள்ள தெய்வம். ஒரு நிமிடம் சிவன் தத்துவத்தை பற்றி பார்ப்போம். சிவ தத்துவம் மிக ஆழமானது, ஆனால் எளிமையானது. இந்த உலகத்தின் தனித்தனியாக எதுவும் இல்லை, அனைத்தும் ஒன்றே. அந்த ஒன்றின் பெயரே சிவம். நாம் வேறுபாடு பார்க்கிறோம், ஆனால் அது மனதின் மாயை. அந்த மாயையை தாண்டி உணர்ந்தாலே சிவஞானம் பிறக்கும். சிவபெருமானின் அமைதி உலகத்தை காக்கிறது. சிவன் பேசாமல் இருப்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய சக்தி. அவசரமில்லாத அமைதிதான் உலகத்தை சமநிலையில் வைத்திருக்கிறது. சத்தத்தில் தீர்வு இல்லை, அமைதியில்தான் உண்மை கிடைக்கும். அந்த அமைதியின் உருவமே சிவபெருமான். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணின் உண்மையான அர்த்தம். நெற்றிக்கண் என்பது உடல் கண் அல்ல, அது ஞானத்தின் கண். நல்லது கெட்டது என பிரித்தறியும் அறிவு. அந்த கண் திறந்தால் வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க முடியும். அப்போது ஆசை, கோபம், பயம் எல்லாமே குறையும். அது ஆன்மீக விழிப்புணர்வின் அடையாளம். சிவபெருமான் ஏன் மௌனமாக இருக்கிறார் தெரியுமா? சிவன் பேசாமல் இருப்பது காரணத்துடன் தான். வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. உண்மை அனுபவத்தில் தான் புரியும். மௌனத்தில் தான் மனம் தெளிவாகும். அந்த மௌனமே சிவனின் உபதேசம். பெருமானின் தியான சக்தி. சிவனின் தியானம் உலகத்தை தாங்கி நிற்கும் சக்தி. மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால் மனிதன் தெய்வமாகலாம். அந்த நிலையை சிவன் நமக்கு காட்டுகிறார். தியானம் என்பது உட்கார்வது மட்டும் அல்ல, மனதை அடக்கி உள்ளே செல்லும் பயணம். சிவன் அழிப்பவரா அல்லது காப்பவரா? சிவன் அழிப்பது பழமையை மட்டும். அது நன்மைக்காக. தீமை நீங்காமல் நன்மை நிலைக்கத்தான். அதனால்தான் சிவன் மாற்றத்தின் தெய்வமாக இருக்கிறார். அவர் அழிப்பவன் அல்ல, உலகத்தை காக்கும் தந்தை. சிவபெருமானை உணர 30 வினாடிகள் போதும். ஒரு நிமிடம் கூட தேவையில்லை. கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து மனதில் ஓம் நமசிவாய என்று சொல்லுங்கள். சிந்தனைகள் அமைதியாகும். அப்போது உணர்வீர்கள், சிவன் கோயிலில் இல்லை, நம் உள்ளத்தில்தான் இருக்கிறார் என்று. ஓம் நமசிவாய என்பதின் ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? ஓம் என்பது பிரபஞ்சத்தின் முதல் ஒளி, நம என்பது பணிவு, சிவாய என்பது சிவத்துடன் ஒன்றாகுதல். இந்த மந்திரம் மனதில் உள்ள அகத்தை கரைத்து அமைதியை தருகிறது. அதனால்தான் இது சிவபக்தர்களின் உயிர் மந்திரம். சிவபெருமானை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நமசிவாய.